இருக்காங்க அப்படின்னு ஒரு பர்சனல் அட்டாக் பண்ணிருக்காங்க. இது எவ்வளவு கேவலமானது. அந்த ஆளுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் உதயநிதி என்ன சொல்றது? அப்புறம் அவரை பாலிடால் பாபுன்னு அண்ணாமலை சொன்னதெல்லாம் கரெக்டே தான் நினைக்கிறேன். ஒரு லேடி டைவர்ஸ் பண்ணியிருக்கு, அப்ளிகேஷன் போட்டிருக்கு, ஹஸ்பண்டை காணோம்லாம் தேடிட்டு இருக்கா. ஒரே வீட்டில் தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவரை மாதிரி பல வீடுகளில் வாழ்ந்த தெரியாது. தரம் தாழ்ந்த தரக்குறைவான பேச்சுக்களை உதயநிதி தான் பேச முடியும். ஏன்னா அவர்கிட்ட சரக்கு இல்லை. விரக்தியின் உச்சக்கட்டம் ஃபேஸ் பண்ண முடியல. அநேகமாக அப்பா கிட்ட அம்மா கிட்ட போய் அழுவார். என்னையே எதிர்கட்சி தலைவர் ஆக்குனீங்க, ஒரே சிக்கலாக இருக்குது, இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்குதான்னு பார்ப்பாங்க. அப்பா பார்த்துருப்பாரா சார்? அப்பா அநேகமாக இவனை எதுக்கு நம்ம எதிர்கட்சி தலைவர் ஆக்கணும்னு தான் சொல்லி நினைப்பார். பர்சனல் வன்மம்ங்க. உதயநிதிக்கு தான் உட்கார வேண்டிய சேரில் இவர் உட்காந்துட்டார. உனக்கு என்னையா இருக்குது? ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் த சன் ஆஃப் மிஸ்டர் ஸ்டாலின், கிராண்ட் சன் ஆஃப் மிஸ்டர் கருணாநிதி, நீயே இந்த சேரில் உட்காரணும்னு ஆசைப்படும் போது இவ்வளோ பெரிய வருமானம், வியாபாரம், தொழிலை தூக்கி போட்டு வந்திருக்கா ஒரு ஆள் உச்சியில் இருக்கும்போதுன்னா அவருக்கு உட்காரத்துக்கு ஆசை இருக்காதா? ரொம்ப நாளாக நடந்துட்டு இருந்துருக்குது. பார்ட்டி ஃபண்டுன்னு இந்த அப்ரூவலுக்கு வருவாங்கல்ல சிஎம்டிஏ கிட்ட. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25 ரூபா அதிமுக காலத்தில் வசூலாயிருக்கு, திமுக காலத்தில் 27 ரூபா வசூலாயிருக்கு. இது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட் 3000 ஸ்கொயர் ஃபீட்லாம் வரும்ல, அதை வசூல் பண்ணி ஆளுங்கட்சி அதிமுக கொண்டு போய் சேர்த்துருவாங்களாம். யார்? சிஎம்டிஏ. யாருக்கிட்டேருந்து? புவர் அப்ளிகன்ஸ். இந்த கொள்ளை ஜாயிண்ட் கொள்ளை ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்குது. அது இவர் ஆட்சிக்கு வந்த 4வது நாள் ஆர்டர் போட்டாங்க சிஎம்டிஏல, யாரோ ஒரு உயர் அதிகாரி, ஸ்டாப் ஆல் த பார்ட்டி ஃபண்ட் கலெக்ஷன். ஸ்கிரிப்டோட வந்துட்டாரு, டயலாக்ஸ் தான் பேசுறாரு, சினிமா ஷூட்டிங் மாதிரி நினைக்கிறாரு. உன் சிந்தனை பூரா சினிமா, ரெட் ஜெயண்ட் சினிமா, இதே தான். உன் சிந்தனையை கொண்டு போய் அவர் மேலே போடாத. வாயத்தரங்க சிஎம்னாங்க. ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. ஆரம்பம் இப்படி இருந்தது, ரொம்ப ஒசிஃபரஸாக போருக்கு வரா மாதிரி வந்தாங்க. ஆனால் முடியும் போது அடி வாங்கி தாங்க முடியாமல் எல்லாம் புறமுதுகிட்டு ஓடிட்டு வெளியே போய் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. அப்படி அந்த நக்கல்னு வாங்க தெரியுங்களா, அந்த நக்கலுக்கும் நையாண்டிக்கும் நடுவில் போனார் அவர். அந்த எங்கப்பா உங்கள் அப்பா இங்கே தான் இருப்பா, அன்னை எங்கே உங்கள் அப்பா அப்படின்னு கேட்டாங்க பாருங்க. அது 5 நிமிஷம் பேசுறதுக்கே குளத்தூரில் என்ன ஆச்சுன்னு சொன்னதை விட பயங்கரம் இது. அவங்க இல்லை, டிவியில் பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு பாயிண்ட்டுக்கு அடிக்கணும். அப்படி அடித்தாதாங்க அடங்குவாங்க. இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு எகிரி அடிப்பாங்க.